2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக நேற்று தினம் கூட்டணி அமைத்திருந்தது. இந்த கூட்டணிக்கு தற்பொழுது பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து அதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே பாமக பொறுத்தவரை தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியில் உட்கட்சி கூசல் வலுவாக பெருகி வருகிறது. இந்த நிலையில் யாருக்கு அதிகார பங்கு இருப்பது என்பது கட்சியில் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணியானது அமைத்திருக்கிறது. இதற்கு 18+1 சீட்டானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியிருந்தது. ஆனால் இன்றைய தினம் தைலாபுர தோட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர் செய்தியாளர்களின் சந்தித்த பொழுது இந்த ஒப்பந்தம் நீதிமன்ற அவமதிப்பு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே அதாவது மருத்துவர் ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான ஜி.கே. மணி போன்றவர்கள் அண்மையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் ராமதாஸ் தரப்பிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். இதுபோல அந்த கட்சியில் மாறி மாறி நிர்வாகிகளை இரண்டு அணிகளும் நீக்குவதாக அறிக்கைகளானது தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் யாருடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணியானது அமைத்திருக்கிறார். ஆனால் ராமதாஸருடைய நிலைப்பாடு இதுவரை தெரியவில்லை. அவர் திமுகவுடன் கூட்டணி அமைப்பார். ஆனால் திமுகவில் ஏற்கனவே வலுவாக அமைந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பாமகவை ராமதாஸ் அணியோ அல்லது அன்புமணி ராமதாஸுடைய அணியோ இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது எனவும் ஒரு நிபந்தனையானது திமுகவுக்கு வைத்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அவர்கள் திமுகவில் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தமான பொழுது ஒரு நிபந்தனையானது அதிமுக பொதுச் செயலாளருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்பினர் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடாது என ஒரு நிபந்தனையும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்திருந்த மருத்துவர் ராமதாஸ் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் எப்படி கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார், இது நீதிமன்ற அவமதிப்பு எனவும் அவர் தனது கருத்தினை பதிவு பண்ணியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸ் தனித்து தேர்தலை களம் போகிறார், ராமதாஸ் தனித்து தேர்தலை களம் காண போகிறாரா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போகிறாரா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது நிலை வருகிறது. இதுவரை மருத்துவர் ராமதாஸுடைய நிலைப்பாடு தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ஆவணங்களும் போலியான ஆவணங்கள் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடமும் மனுவானதும் மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டி மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல பல்வேறு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் எப்படி இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் என்ற ஒரு கேள்வியானது மருத்துவர் ராமதாஸ் எழுப்பியிருக்கிறார். இந்த கூட்டணி வருங்காலங்களில் எந்த நிலைக்கு சென்றடையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் எப்படி இந்த பாமகவுடைய இந்த கூட்டணி முடிவு போகும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ்.